வணக்கம். நெருப்பு தமிழன். இப்போ நமக்கு ஓட்டு சதவீதம் பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 84% பதிவாகிருக்கு ஓட்டு. இது ஒரு பெரிய வரலாற்று புரட்சி, வரலாற்றினுடைய திருப்பம். இவ்வளோ ஓட்டு பதிவானதில்லை. பூரா தற்கொலை பயிலுக்கு பூரா ஃப்ளைட்டில் கிளம்பி வந்தான். எல்லோரும் கேளம்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் பகலில் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுறீங்கல்ல. உருட்டுறவனுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். இது ஒன்றும் பெரிய வரலாற்று புரட்சி சாதனையெல்லாம் கிடையாது. புடலங்கா பசங்களா. இப்போ 94 லட்சம் ஓட்டுகளை இப்போ இந்த 2026 தேர்தலுக்காக மத்திய அரசு SIR மூலம் நீக்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் 5,73,43,291 வாக்குகள். இதில் பெண்களினுடைய வாக்குகள் தான் அதிகம். 2,93,09,905. அதாவது 2,93,04,905 வாக்குகள் பெண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கு 2,80,30,655 வாக்குகள் ஆண்களுக்கு இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க? 84.23% என்னமோ பதிவாகிருக்குது. 84.4% இல்லை 84.5% வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஒரு 10 வருஷம் லிஸ்ட்டு சொல்கிறேன், இதை பாருங்கள். 1980 65.4% ஓட்டு பதிவாகிருக்கு. 1984 73.5% ஓட்டு பதிவாகிருக்கு. 1989 69.2% வாக்குகள் பதிவாகிருக்கு. 1991 63.8% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. 1996 66.9% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. 2001 59.1% ஓட்டு பதிவாகிருக்கு. 2006 70.8% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. 2006 70% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. 2011 அதே 70.2% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. 2016 72.2% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. 2016 78.2% ஓட்டு பதிவாகிருக்கு. 2016 73.6% ஓட்டு பதிவாகிருக்கு. 2021 76.6% ஓட்டு பதிவாகிருக்கு. 2021 76.6% வாக்குகள் பதிவாகிருக்கு 2021. இப்போ 2026ங்கிறது இந்த 5 வருஷம் கடந்து இருக்கும்போது நிறையா வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக தலைதளங்களுடைய வளர்ச்சி, விஜயினுடைய வருகை, இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 96% 98% வாக்குகள் பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் இல்லை போங்கடா புண்ணாக்குகளான்னு சொல்லிட்டு துப்பிட்டு போய்கிட்டே இருங்க.